வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் ரோஜா செடியில் தாறுமாறாக பூக்கள் பூக்க பக்காவான 10 டிப்ஸுகளை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வாஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்துலையோ ரோஜா செடியில் நல்லா வளர்த்து அதில் நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தொகுத்து என்னென்ன பண்ணலாம், A to Z கடைசி வரைக்கும் என்னென்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 10 டிப்ஸாக நான் சொல்லிடுறேன். சீக்கிரமாகவே சொல்லி முடிச்சிருங்க, ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். சரிங்க, ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோஜா செடி அப்படின்னு எடுத்துக்கினாலே அது செம்மண்ணில் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்க. சரி, அதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செம்மண் 2 மடங்கு, மணல் 1 மடங்கு, வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி, உயிர் உரங்கள் எல்லாமே சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்போரில்லம், அது எல்லாமே ட்ரைகோட்ராமா விரிடி எல்லாமே ஒரு ஸ்பூன், ஒரு பாட்டுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணிடலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், முக்கியமாக மண்புழு உரம் எடுத்துங்க. மண்புழு உரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா தொழு உரன்றது நல்லா மக்கி இருக்குனுங்க. இந்த ஒரு சில பேர் இந்த காஞ்சி போன சாணத்தை போடுவாங்க, அதெல்லாம் ரோஜா செடிக்கு அறவே பிடிக்காதுங்க, சீக்கிரம் பட்டு போயிடும். அதனால் நன்கு மக்கிய தொழு உரத்தை எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைனாக்கா மண்புழு உரத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் 3 to 5 நாள் மண்கலவையை ரெடி பண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நட ஆரம்பிக்கணுங்க. சரி, மண்கலவையை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரோஜா செடியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, உடனே எடுத்துகிட்டு நட்டுடுறோம். அவங்க ஒரு காலநிலையில் வச்சுருப்பாங்க, ஷேட் நெட் போட்டு. நம்ம இங்கே எடுத்துகிட்டு உடனே நடும்போது அதுக்கு என்ன ஆகுதுனாக்கா, அந்த நம்மளுடைய கிளைமேட் ஒத்துக்காது. அதனால் என்ன ஆகுனாக்கா, சீக்கிரம் செடிகள் வளராது, இறந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாங்கிட்டு ஒரு 3 நாள் வச்சுருங்க, அப்படியே சும்மாவே வச்சுருங்க தண்ணி ஊற்றி நிழலில். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண மண்கலவையில் நட ஆரம்பிக்கலாம். முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நடும்போது நீங்கள் எப்சம் சால்ட்டு, இது ஆன்லைனில் கிடைக்கும், அப்படின்னா உரக்கடையில் அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வேர்பகுதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுங்க. நடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாட்டிலேருந்து அந்த பேக்லேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து நட்டுறாதீங்க. அது நல்லா க்ரஷ் பண்ணி, அதாவது உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நடுங்க. அப்போ தான் புது வேர்கள் வரும், இல்லைனா அப்படியே கட்டியாக தான் இருக்கும். சரிங்க, இப்போ 2 டிப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 3வது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரோஜா செடியை எடுத்து நட்டுட்டோம், அதுவே 1 மாதம் தாங்கும், 1 மாதத்துக்கு மேலே தாங்கும் நம்ம போட்ட உரமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, மண்புழு உரமோ அல்லது மக்கிய தொழு உரமோ அதை ஒரு கைப்பிடி மட்டும் போதுங்க, அதிகம் தேவையில்லை. ஒரு கைப்பிடி மட்டும் மாதம் ஒரு முறை போடுங்க. போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூக்கள், மொட்டுக்கள் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். 4வது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதாங்க எப்சம் சால்ட்டு. அதை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். அதில் மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்குங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அதை போடலாம். பூக்களை நிறைய பூக்க வைக்கிறதுக்கும், பெருசான பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கும், வேர் வளர்ச்சிக்கும் அது யூஸ் ஆகுது. அதுதான் நான் முதல்ல போட சொல்லியிருந்தேன், வேர் வளர்ச்சிக்கு அதை போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு அதை திருப்பி போடணும். அந்த மாதத்தில் 2 முறை போட்டால் போதுங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், உங்கள் ரோஜா செடி தாறுமாறாக பூக்கள் பூக்குங்க. ஓகேங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை டிப்ஸ் சொன்னேன்னே மறந்துட்டுங்க, 4 டிப்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது 5வது டிப்ஸ். 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வாழைப்பழத்தோல் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. வாழைப்பழத்தோலை நம்ம சீக்கிரம், அதாவது தூக்கி தான் போடுவோம். அந்த வாழைப்பழத்தோலை என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, தூக்கி போடாதீங்க. இதுக்கப்புறம் அதை தண்ணியில் ஊற வச்சிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அதை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சிங்க. அதை நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்பப்போலாம் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றீங்களோ அப்பப்போலாம் போட்டால் போதும். இதுக்காக கால அளவு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அந்த வாழைப்பழத்தோலில் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொட்டாசியம், பாஸ்பரஸ், அடுத்தது சல்ஃபர், கால்சியம் இதெல்லாமே இருக்குது. இந்த வாழைப்பழத்தோல் உங்களுக்கு நோய் தாக்குதல் இல்லாத, மெயினாக பொட்டாசியம் சத்து என்னன்னாக்கா, ரோஜா செடி நோய் தாக்குதல் இல்லாமல் வேருக்கு குளிர்ச்சியை ஊட்டி வெப்பநிலையை தாங்கக்கூடிய சக்தி பொட்டாசியம் சத்தில் இருக்குது. அது அந்த வாழைப்பழத்தோலில் இயற்கையாகவே இருக்குங்க. நீங்கள் அதை பண்ணிங்கனாக்கா உங்கள் ரோஜா செடி நல்லா நோய் தாக்குதல் இல்லாமல் வளருங்க. 5 டிப்ஸ் முடிச்சுட்டுங்க. 6வது டிப்ஸுங்க.
6வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க முட்டை ஓடை பற்றி நான் நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அது என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் அப்படியே முட்டையை உடச்சி அந்த தோலை எடுத்து போட்டுடுறாங்க. அப்படி போடாதீங்க. தோலை நல்லா வந்து லைட்டாக காய வச்சு அதை நல்லா தூள் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூள் பண்ணி அந்த தூளை எடுத்து நீங்கள் மாதம் ஒரு முறை 1 ஸ்பூன் நீங்கள் வேர்பகுதியில் போட்டு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு மொட்டுக்கள் வந்து உதிராது. அடுத்தது பூக்களும் வந்து நிறையா பூக்கும். அதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் பாஸ்பரிக் ஆசிட் அப்படின்ற சத்து இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மொட்டுக்கள் உதிராத நிறைய பூக்கள் வந்து பூக்க வைக்கிறதுக்கு அது வந்து யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது 7வது டிப்ஸுங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேங்க. 7வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதாங்க வெங்காயத்தோல் ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. அந்த தோலை அப்படியே நீங்கள் போடுறீங்க, அப்படி போடாதீங்க. அதை மொதல் நாள் வந்து ஊற வச்சுக்கிங்க. தண்ணியில் போட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக கலராக மாறிடும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு வரலாம். இது எப்போல்லாம் ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் வெங்காயம் உரிக்கிறீங்களோ அப்போல்லாம் எடுத்து ஊற்றலாங்க. அதில் ஒன்றும் பெரிய அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. அது எல்லாமே வந்து இயற்கை உரங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம், பொட்டாசியம், காப்பர், சல்ஃபர் இது எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது 8வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க தேமூர் கரைசலை பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்குங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மோரும் தேங்காய் பாலும் கலந்தது, அதுதான் தேமூர் கரைசல். அது என்ன பண்ணுதுனாக்கா நீங்கள் அதை இலைகள் மேலே மாதத்தில் 2 நாள், அதாவது பூ பூக்கிற டைமில் நீங்கள் வாரம் 1 நாள் தெளிக்கலாம். தெளிக்கிறதுனால என்ன ஆகுனா இலைப்புள்ளி நோய் போகும். அடுத்தது வந்து அது அந்த இருக்கிற ஆசிட் வந்து இந்த மாதிரி மொட்டுக்களை வர வைக்கிறதுக்கு தூண்டுது. அதனால் மொட்டுக்கள் நிறையா வரணும், மொட்டுக்கள் உதிராமல் நிறையா வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த தேமூர் கரைசலை வந்து தெளித்து விடுங்க. அதுவும் இல்லாமல் இலையில் வர இலைப்புள்ளி நோய் உங்களுக்கு பார்த்தா தெரியுதோ பாருங்க, இந்த மாதிரி இலைப்புள்ளி நோயை வந்து குணப்படுத்துது அது. அதனால் நீங்கள் தேமூர் கரைசலை வந்து தெளித்து விடுங்க. 8 சொல்லிட்டுன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது 9வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி, அப்புறம் புளிச்ச மாவு, அப்புறம் காய்கறி கழுவின தண்ணி, இது எல்லாமே வந்து கீழே ஊற்றுவோம். நம்ம கீழே ஊற்றாதீங்க. அதை வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் நல்லா லிக்விட் ஃபார்மில் ஊற்றுங்க. திப்பியாக இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சு ஊற்றிங்கனாக்கா உங்களுக்கு அதுவே வந்து நிறைய சத்துக்கள் வந்து பூக்கள் உதிராமல் நிறைய பூக்களை பூக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. லாஸ்ட் டிப்ஸுங்க, முடிச்சிடுறேங்க. லாஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் உரங்கள் பாஸ்போ பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மணிச்சத்து அதில் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம 1 ஸ்பூன் மாதம் 1 முறை நீங்கள் வேர்பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு மணிச்சத்து நிறையா இருக்கிறதுனால அதில் பூக்கள் பூக்கும். அடுத்தது அது கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் போன் மீல்ஸ், அதாவது எலும்பு துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து 1 ஸ்பூன், அது 3 மாதத்துக்கு 1 முறை போட்டால் போதும். அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய பூக்கள் பூக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரோஜா செடியில் தாறுமாறாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா, நான் இன்னும் பறிக்கவே இல்லைங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு ரோஜா பூத்த உடனே பறிச்சிடுங்க. அழகுக்காக 1 நாள் வச்சுருந்துட்டு. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று நான் சொல்லிடுறேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து இப்படி இதை பார்த்தா தெரியும், விரியாமல் இந்த மாதிரி போயிடுங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா பனி நாட்கள் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனாக்கா இந்த மொட்டுக்கள் இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குங்க. அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு நான் 2 ml காதி சோப்போடு கலந்து 1 லிட்டர் தண்ணியில் வேப்ப எண்ணெய் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பூச்சியெல்லாம் போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. இதில் ஒரு பூச்சி இருக்கும், அந்த பூச்சி தான் வந்து இந்த மொட்டுக்களை விரிய விடாத இந்த சத்துக்களை வந்து எடுத்துருங்க. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாமல் பனி நாட்கள்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா தாங்க. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடி வளர்க்குறதுக்கு, நல்லா பூக்கள் பூக்கிறதுக்கு நான் 10 டிப்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.